நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் பாலியல் சம்பவங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டதாக பேச்சு. சேலத்தில் அமையும் ஜவுளி பூங்கா மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் 50,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அமைச்சர் ராஜேந்திரன் தகவல். உள்ளாட்சி தேர்தல் முதல் நாடாளுமன்ற தேர்தல் வரை அதிமுகவின் தொடர் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்த ஒற்றை தலைமை முடிவுதான் காரணம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் இருந்தும் இல்லை என்று கூறுவதுதான் கோழைத்தனம். அமைச்சர் சேகர் பாபுவுக்கு பாமக தலைவர் அன்புமணி பதிலடி. அம்மா மருந்தகம் என்ற திட்டம்தான் தற்போது முதல்வர் மருந்தகம் என பெயர் மாற்றி திறக்கப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் மருத்துவத்துறை ஐசியு வார்டு போல உள்ளது என விமர்சனம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக காளியம்மாள் அறிவிப்பு. தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் தனது பயணம் தொடரும் என அறிக்கை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளையொட்டி சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவ சிலைகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் 77 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டதாக கூறினார். ஆனால் திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லை என அவர் குற்றம் சாட்டினார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், ஒரு சில ஆசிரியர்களின் செயல் ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துகிறது என்று தெரிவித்தார். சென்னை ஆலந்தூரில் மத்திய அரசு அலுவலகங்களில் உள்ள இந்தி வார்த்தைகளை திமுகவினர் மைப்பூசி அளித்தனர். மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு குரல்கள் வலுந்து வருகின்றன. ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் எழுதப்பட்டுள்ள இந்தி எழுத்துக்களை திமுகவினர் கருப்பு மை வைத்து அழித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை ஆலந்தூரில் ஜிஎஸ்டி சாலையில் போஸ்ட் ஆபீஸ், BSNL அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் இந்தி வார்த்தைகளை திமுகவினர் மைப்பூசி அளித்தனர். தமிழ் வாழ்க, தமிழகம் வாழ்க, இந்தி ஒழிக என முழக்கமிட்டவாறு இந்தி வார்த்தைகளை திமுகவினர் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளாட்சி தேர்தல் முதல் நாடாளுமன்ற தேர்தல் வரை அதிமுகவின் தொடர் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்த ஒற்றை தலைமை முடிவுதான் காரணம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலை மாநில உயர்கல்வி மன்றத்தில் உள்ள அவரது உருவ சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சூழ்ச்சி, வஞ்சகம், நம்பிக்கை துரோகம் நடந்தது என அவர் கூறினார். அதிமுக ஓரணியில் ஒன்றிணைய வேண்டும் என்பதே தொண்டர்களின் விருப்பம் என்று தெரிவித்த அவர், தொண்டர்களின் எண்ணம் ஈடேற வேண்டும் என்றுதான் இன்னும் தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். தமிழ்நாடு மக்களும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருமொழி கொள்கையையே ஆதரித்தனர் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அம்மா மருந்தகம் என்ற திட்டம்தான் தற்போது முதல்வர் மருந்தகம் என பெயர் மாற்றி திறக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்மா மருந்தகம் என்ற திட்டத்தை தான் தற்போது முதல்வர் மருந்தகம் என பெயர் மாற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருப்பதாக அவர் விமர்சனம் செய்தார். அம்மா பெயரில் கொண்ட பல திட்டங்கள் செயல்படாமல் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய அவர், அம்மா உணவகம் இன்னும் செயல்படுகிறது என்று முதலமைச்சர் கூறினாலும் அதை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்துவதில்லை என சி. விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார். தமிழக அரசின் மருத்துவத்துறை ஐசியு வார்டு போல உள்ளது என்று அவர் விமர்சித்தார். நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையுமாய் உள்ளபூர்வமாக தன் குடும்பத்திற்கும் மேலாக நேசித்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார்.
ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி தங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி என்னும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் கனித்த இதயத்துடனும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம் என்று குறிப்பிட்டுள்ள காளியம்மாள் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் தன்னுடைய பயணம் தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளார். முதல்வர் மருந்தகம் மூலம் டிஃபார்ம் படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை முதலமைச்சர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அதன்படி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் கடைவீதியில் முதல்வர் மருந்தகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனையடுத்து திருவிடைமருதூரில் முதல்வர் மருந்தகம் திட்டத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றுவிளக்கேற்றி வைத்து விற்பனையை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முதல்வர் மருந்தகம் மூலம் டிஃபார்ம் படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை முதலமைச்சர் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் இருந்தும் இல்லை என்று கூறுவதுதான் கோழைத்தனம் என அமைச்சர் சேகர் பாபுவுக்கு பாமக தலைவர் அன்புமணி பதிலடி கொடுத்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பீகார், தெலுங்கானா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு இந்திய சட்டம் 2008 படி நடத்தி உள்ளனர் என்று சுட்டிக்காட்டினார். பாமக வழக்கிற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என அமைச்சர் சேகர் பாபுவுக்கு அவர் பதிலடி கொடுத்தார். மற்ற மாநிலங்களுக்கு உள்ள அதிகாரம் தமிழக அரசுக்கு இல்லையா என்று கேள்வி எழுப்பிய அவர் தமிழ்நாடு என்ன ஜப்பான் மற்றும் சீனாவில் உள்ளதா, இந்தியாவில்தான் உள்ளது என்று கூறினார். அதிகாரம் இல்லை என்றாலும் செயலை முடிப்பவர்கள்தான் உண்மையான வீரன் என்று கூறிய அன்புமணி அதிகாரம் வைத்துக் கொண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது என்று பொய் சொல்வதுதான் கோழைத்தனம் என்றார். கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி வலியுறுத்தியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள படத்திற்கு புகழேந்தி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொடநாடு சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமியை தமிழக அரசு ஏன் விசாரிக்கவில்லை என்பது மர்மமாக உள்ளது என்றும் விசாரித்தால்தான் மர்மம் வெளியே வரும் என்றும் கூறினார். கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தமிழக அரசு விசாரிக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்தார். அதிமுகவை நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அழித்து விடுவார் என்று புகழேந்தி காட்டமாக விமர்சித்தார். சேலத்தில் அமையும் ஜவுளி பூங்கா மூலம் 15,000 பேருக்கு நேரடியாகவும் 50,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜாகீர் அம்மாபாளையம் பகுதியில் ஜவுளி பூங்கா அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்றும் ஜவுளி பூங்கா பணிகள் 2 ஆண்டுகளில் நிறைவு பெறும் என்றும் கூறினார். ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைப்பதன் மூலம் ஆண்டுக்கு 7,000 கோடி ரூபாய் வரை உற்பத்தி செய்யப்படும் என்றும் 75% ஏற்றுமதியும் 25 உள்ளூர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 880 கோடியில் திருமணிமுத்தாறு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட இருப்பதாக கூறிய அமைச்சர் ராஜேந்திரன் திருமணிமுத்தாறில் உள்ள கழிவுநீரை சுத்திகரித்து ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவிற்கு பயன்படுத்துவதன் மூலம் திருமணிமுத்தாறு தூய்மையாகும் என்று தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே 2 வெவ்வேறு இடங்களில் போதை மாத்திரைகளை வைத்திருந்ததாக 6 இளைஞர்களை கைது செய்து மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் சிறையில் அடைத்தனர். வாலாஜா அடுத்த தேவதானம் மற்றும் அணைக்கட்டு ஆகிய பகுதிகளில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது தேவதானம் பெட்ரோல் நிலையம் அருகே இளைஞர்கள் சிலர் சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்திய போது போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததோடு பயன்படுத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அணைக்கட்டு பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்த மேலும் 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 1118 வலி நிவாரணி மாத்திரைகளை பறிமுதல் செய்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை செய்யும் வகையில் தமிழகம் முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கில் நடைபெற்ற விழாவில் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர் மக்கள் மீதான பொருளாதார சுமையை குறைக்கவே
முதல்வர் மருந்தகங்களை திறக்க திட்டமிட்டோம் என்றும், நாட்டின் சுதந்திர தினத்தன்று மருந்தகம் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது என்றும் கூறினார். சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு உதாரணம்தான் இந்த முதல்வர் மருந்தகங்கள் என பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர், நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்றவற்றுக்கான மருந்துகள் குறைந்த விலையில் முதல்வர் மருந்தகங்களில் கிடைக்கும் என்றும் கூறினார். பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகவும், அவர்களின் சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மருந்தகங்கள் திறக்கப்பட்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி திருவாரூர், நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் வரும் 26ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 28ஆம் தேதி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.